ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குவைத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. இதனால் பார்த்திங்கன்னா குவைத்து மட்டும் கிடையாது, இந்தியா உட்பட பலரும் மனவேதனைக்கு உள்ளாயிருக்காங்க. குவைத்து அல் மங்காஃப் பகுதியில் ஒரு கட்டிட தீ விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இப்போ வர உயிரிழந்தோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 49 உயர்ந்திருக்கு. மேலும் பலர் படுகாயத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டும் வராங்க. மேக்ஸிமம் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அதாவது என்பிடிசி குழுவில் பணிபுரியும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில நாட்டவர்களும் இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா 20லேருந்து 50 வரை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கட்டிடத்தில் கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறதாகவும், முதன்மையாக பார்த்திங்கன்னா கேரளா, தமிழ்நாடு மற்றும் வட இந்தியாவை சேர்ந்த இந்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்பிடிசி குழுவால் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், இதனால் இப்போ மீட்பு குழு எல்லாம் தீவிரமாக நடைபெற்றுட்டும் இருந்திருக்கு. இந்த மீட்பு பணியில் கிட்டத்தட்ட 5 தீயணைப்பு வீரர்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க, காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதிக அளவு பணியாட்கள் வேலை செய்கிற இந்த குடியிருப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி போல் இந்த சம்பவம் நடந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தீ விபத்தில் பார்த்திங்கன்னா பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு மற்றும் காயங்கள் ஏற்பட்டவர்கள் அனைவருமே அதிகாரிகள் தற்போது நிர்வகித்து வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் பல தீயணைப்பு நிலையங்கள் ஒன்றாக சேர்ந்து கையாண்டதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இந்த குடியிருப்புடைய அடி ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இதில் பாதிக்கப்பட்டவங்க பலர் பல்வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வரதா சொல்லியிருக்காங்க. அல் அதான் மருத்துவமனையில், ஃபர்வானியாவில், அல் அமீரி மருத்துவமனையில், முபாரக் மருத்துவமனையில், ஜாபர் மருத்துவமனையிலன்னு சொல்லிட்டு பலர் சிகிச்சை பெற்று வரதா தகவல் வெளியாகிருக்கு. மருத்துவ குழுக்கள் அயராது உழைத்து வராங்க, அதாவது இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவர்களுடைய நிலையை அமைச்சகம் கண்காணித்து வரதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதனை தொடர்ந்து இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பங்களுக்கும் உளவியல் மற்றும் தார்மீக ஆதரவை வழங்குறதுக்கு சிறப்பு மருத்துவ குழுக்கள் வழங்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவருடைய குடும்பத்தார்கள் எந்த லெவலுக்கு மனவேதனையை அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தான் அவங்களுக்கு நம்ம எடுத்துரைத்தாலும் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இதுலேருந்து மீள்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்படி ஒரு சோகமான சம்பவம் அல்மங்காஃபில் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சே பார்க்க முடியாத ஒரு பேரழிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு தீ விபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஒரு விபத்தில் இருந்த ஒரு தொழிலாளி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது மாடியிலேருந்து குதிச்சிருக்கிறாரு. காப்பாற்றிடுவோம், நம்ம எப்படியாவது பொழைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் குதிச்சிருக்கிறாரு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவரும் இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்டிடத்துடைய தரைப்பகுதிகளில் இருக்கிற அனைத்து பகுதியுமே மூடப்பட்டிருக்கு. அப்படிங்கிறனால புகை ரொம்பவே அதிகமாகி வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இடையில அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகிருக்கும், பார்த்துருப்பீங்க. இதனால் நிறைய தொழிலாளிகள் தீவிரமாக பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரை சிலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கட்டிடத்துடைய மேற்பரப்பில் போய் சுவாசிக்கிறதுக்கு ஈஸியான முறையில் தப்பிக்க முயன்றிருக்கிறாங்க. இதனால் அல் அஹமதியில் இருக்கிற அந்த நகராட்சி இயக்குனர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இது பின்தொடர்ந்து மற்றும் பொறியியல் துறை இயக்குனர் உட்பட பல முக்கிய அதிகாரிகளை இடைநீக்கம் செய்கிறதா அறிவிச்சிருக்காரு. இது சம்மந்தமான விசாரணை நடைபெற வரை இவங்க எல்லாரும் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீ விபத்தில் 45 இந்தியர்களும் 3 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களும் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இறந்த இந்தியர்களை சொந்த நாட்டுக்கு அழைத்து வர்றதுக்காக விமானங்களுக்கான தீவிர நடவடிக்கை எடுத்து வரதாகவும் அதற்கான சில விஷயங்களையும் அமீர் உத்தரவிட்டிருக்காரு. இறந்தவர்களை தாய்நாட்டுக்கு அனுப்புறதுக்கான விமானங்கள் விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக நிதி வழங்கப்படும் அப்படின்னும் உத்தரவிட்டிருக்காரு. இறந்தவருடைய குடும்பங்களுக்கு அவர் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. மேலும் கடைசி சடலத்துடைய அடையாளம் கண்டறியப்பட்டு வரதா தகவல் வெளியாகிருக்கு.
இந்த தீ விபத்தில் காயமடைந்த இந்தியர்களை பார்வையிடுறதுக்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அவங்க இன்று காலை குவைத் வந்திருக்காரு. அவர் வந்ததோட உடனடியாக ஜாவர் மருத்துவமனைக்கும் சென்று அங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட 6 காயமடைந்த குடிமக்களை பார்த்துருக்காரு. மேலும் எக்ஸ் தளத்தில் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த 6 நபர்களும் நிலையான நிலையில் இருப்பதாகவும் அவங்க நலமுடன் இருக்கிறாங்க அப்படின்னும் உறுதியளிச்சிருக்காரு. அவருடைய இந்த உடனடி பயணம் வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய குடிமக்களுடைய நலனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அடிக்கோடிட்டு காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் 49 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் 49 பேர் பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. விரைவில் இவங்க எல்லாரும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்வோம். இருந்தவர்களுடைய குடும்பத்திற்காகவும் நம்ம துவா செய்வோம். இந்த தீ விபத்தை தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கையில் அலட்சியம் காரணமாக படுகொலை மற்றும் காயங்களை ஏற்படுத்தின குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குவைத் குடிமகன் மற்றும் பல வெளிநாட்டினரை தற்காலிக காவலில் வைக்க பொது வழக்கறிஞர் கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.